அப்போ நம்ம பார்க்குறோம் எதெல்லாம் தியானிக்க வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். முதல்ல கர்த்தருடைய செய்கைகளை தியானியுங்கள். கண்ணை திறந்து பார்த்தாலே பார்க்கிற எல்லாமே கர்த்தருடைய செய்கைகள் தான். வானம், பூமி, நட்சத்திரம், சூரியன், சந்திரன், கடல், மலை, மரம் எல்லாமே கர்த்தருடைய செய்கைகள் தான். அதெல்லாம் தியானிச்சு பாருங்க. அப்போ இவைகளை உண்டாக்கின தேவன் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள். ரெண்டாவது, கர்த்தருடைய சாட்சிகளை தியானியுங்கள் என்கிறார். இதெல்லாம் நமக்கு முன்னால் வாழ்ந்து கர்த்தரோடு நெருங்கி ஜீவித்து கர்த்தருக்குன்னு பெரிய காரியங்களை செய்த பரிசுத்தவான்களின் அனுபவத்திலிருந்து பெறப்பட்ட காரியங்கள். அவங்களுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ், கர்த்தரோடு எப்படி அவங்க பழகுனாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி தியானிச்சாங்க, எப்படி ஜெபிச்சாங்க என்பதெல்லாம் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து பெறப்பட்ட காரியம்தான். முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவனிடத்தில் அவர்களுக்கு செய்த சாட்சிகளை தியானிப்பதை வழக்கமாய் வச்சிருந்தாங்க.